நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, நீங்க தான் கவிதாவா? ஆமா, நான் தான் கவிதா. தேர்ட் இயர் பி தானே படிக்கிறீங்க? தேர்ட் இயர் தான் படிக்கிறேன். போதுமா? உட்காருங்க உட்காருங்க. டீட்டெயில் போதுமா இல்ல என்னோட டேட் ஆஃப் பர்த், அப்பா அம்மா பேரு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணுமா? ஐயோ, அதெல்லாம் நான் கேட்கவில்லைங்க. நீங்க கேட்டா மட்டும் நாங்க கொடுத்துருவோமா? உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் எதிர்கேள்வி கேட்டு வாயடிச்சிருங்க போல. சொல்லுங்க சரவணன், எப்படி இருக்கீங்க? என்ன சரவணன், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. நீ என்னை பார்த்து பேசுதானே வந்த? ம், அப்ப பேசலாமே. நான் உங்களை பார்க்க வந்ததே நன்றி சொல்லத்தான். நன்றியா? எதுக்கு? நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய உதவின்னு உங்களுக்கு தெரியல, அது எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேனா? என்னங்க பேசுகிறீங்க? நீங்கள் மட்டும் எனக்கு கரெக்டான டயத்தில் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலைன்னா இந்நேரம் நான் காலேஜை கண்டினியூ பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. டோன்ட் பி சில்லி சரவணா. இல்லைங்க, எனக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த உதவியை பண்ணியிருக்கீங்கன்னா சத்தியமாக என்னால் மறக்க முடியாதுங்க. ஏன் சரவணா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு வேணால் இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு இதாங்க லைஃப். என்னால் இப்போ உங்களுக்கு வெறும் நன்றி மட்டும்தாங்க சொல்ல முடியும். ஆனால் ஜென்மத்துக்கும் இதை என்னால் மறக்க முடியாதுங்க. சரவணா, தயவு செஞ்சு இந்த டாபிக் கொஞ்சம் மாத்துறீங்களா ப்ளீஸ்? ஓகே சரவணன், டோன்ட் பி ஸோ ஃபார்மல். வாங்களேன், கேன்டீனில் காஃபி சாப்பிட்டே பேசலாம். சரவணா, நான் கேன்டீன் தானே கூப்பிட்டேன், என்னவோ தேட்டர் கூப்பிட்ட மாதிரி இவ்வளோ யோசிக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்போ வாங்க போகலாம். ஹாய் திவ்யா. எங்க போற சரவணா? கேன்டீனுக்கு. நானும் உங்க தான் போலான்னு வந்தேன். இல்லை திவ்யா, என்ன சரவணா? இவங்க கேன்டீன் கூப்பிட்டாங்க. குட். அப்ப எல்லாரும் சேர்ந்தே போலாம். யா, தட்ஸ் ஃபைன், லெட்ஸ் கோ. சரவணா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இவங்க யாருன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? சாரி திவ்யா, இவங்க கவிதா. ஹாய், ஹாய். ஐம் கவிதா. என்னோட எக்ஸாம் ஃபீஸை இவங்க தான் கட்டினாங்க. அதான் நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லியாச்சா? ம். கேட்கறனேன்னு தப்பா நினைக்காதீங்க. சரவணனுக்கு நாங்க எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறப்போ அவனுக்காக நீங்க எதுக்கு ஃபீஸ் கட்டினீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல சரவணா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். உன் மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை இவங்களுக்கு எப்படின்னு தெரியல, அதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், திவ்யா, திவ்யா தானே உங்க பேரு? ம். சரவணன் ஃபீஸ் கட்டாம தான் எக்ஸாம்க்கு வந்தான்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ எக்ஸாம் ஹால்ல சரவணன் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்ற வரைக்கும் நீங்கெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. சரவணனை எக்ஸாம் எழுத விடலனா நாங்க எல்லாருமே சேர்ந்து எக்ஸாம் எழுத மாட்டோம்னு சொல்றதுக்கு பதிலா ஏன் எல்லாருமே எக்ஸாம்க்கு முன்னாடி ஃபீஸை ஷேர் பண்ணி கட்டிடக்கூடாது? ஒரு ப்ராப்ளம் வந்த பிறகு அதை சால்வ் பண்றதை விட அந்த ப்ராப்ளம் வராம பாக்குறது தானே பெட்டர். என்ன சரவணா, நான் சொல்ற சரிதானே? ம். என்ன பிரியா இப்படி முறைக்கிற? பின்ன முறைக்காம கொஞ்சம் சொல்றியா? உன் இஷ்டம். கிண்டல் பண்ணாதீங்கோ. இல்ல பிரியா, ரொமான்ஸ் பண்றேன். ஏன் ஏற்கனவே போட்டோ எடுத்து நம்ம கரஸ்பாண்ட் கிட்ட பாட்டு வாங்கினது போதாதா? என்ன பிரியா இப்படி சொல்ற? போட்டோ எடுக்க சொன்னது நீதானே, கடைசியில மொத்த பழியும் என் மேல போடுற. அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா? அதுல சந்தேகம் வரியா பிரியா? அம்மாஞ்சி, போட்டோ எடுக்கிறப்போ அக்கம் பக்கம் யாராவது இருக்காளான்னு சுத்தி முத்தி பாக்குறது இல்லையா? அது எப்படி பிரியா? உன்னை பாக்குறப்போ என் பக்கத்துல யாரு இருந்தாலும் என் கண்ணுக்கு தெரியாதே. கண்ணாடி போட்டுமா தெரியல? அது ஒரு ஃபீல் பிரியா, உனக்கு புரிஞ்சிக்க விவரம் பத்தாது. சரி சரி, ஓவரா வழியாத. கரஸ்பாண்டன்ட் கிட்ட இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். அவ கிட்ட இனிமே மாட்டிக்கவே கூடாது.
அதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு வழி சொல்லு. ஒரே வழிதான் இருக்கு. இனிமே இந்த போட்டோ எடுக்கிறதெல்லாம் காலேஜுக்கு வெளியில வச்சுப்போம். எப்படி ஐடியா? நீ தான் மெச்சிக்கணும். என்ன பிரியா, அவங்க நம்ம ரூம்ல வச்சுதான் திட்டினாங்க. நீ என்னமோ நம்ம கிளாஸ் ரூம்ல எல்லா பசங்க முன்னாலும் திட்டின மாதிரி ஃபீல் பண்ற. இப்படி ஒரு ஆசை வேற இருக்கா? இல்ல பிரியா, ஒரு பேச்சுக்கு தான். சீரியஸாவே பேச மாட்டேலா? என்ன பிரியா, என் உடம்புக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். நான் ஏன் சீரியஸா பேசணும்? ரொம்ப கடிக்காதே. நான் எங்க கடிச்சேன்? இப்போ மட்டும் நல்லா வக்கனையா பேசுங்க. கரஸ்பாண்டன்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கும் போது எரும மாட்டு மேல மழை பெஞ்சாவே நின்னேலே. அவங்கள என்ன எதிர்த்து பேச சொல்றியா? எதிர்த்து பேச சொல்ல, பின்ன சமாளி கூட தெரியாம நன்னா அசடாட்ட நின்னேலே. அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் செக்ரட்டரி, அவராலேயே சமாளிக்க முடியல. இதுல நான் எப்படி பிரியா? என்கிட்ட மட்டும் நன்னா வாயாடுங்க. எனக்கு வாயிட தான் தெரியும். உன்ன மாதிரி அழகா டான்ஸ் ஆட தெரியுமா பிரியா? அப்பப்போ இந்த மாதிரி பிட்டெல்லாம் போட்டாதான் நம்ம பொழப்பு ஓடும் போல இருக்கு. நான் எது கேக்குறேன்னா, இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் கிட்ட மாட்டின நம்போ நாளைக்கு நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயும் மாட்டினாலும் மாட்டலாம்ல. ஐயோ, இவன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப் ரெடி பண்ற போல இருக்கே. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன் பிரியா? இப்போ சும்மா வார்ன் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கா. திரும்பி நம்ம ஏதாவது சேட்டை பண்ணோம் டிசி கொடுத்தே அனுப்பிச்சிருவா. ஏன் பிரியா இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுற? உனக்கு என்ன, நீ படிக்கிறதே இல்ல, டிசி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா எங்க ஆத்துல என்ன தொலைச்சிடுவா. நீ என் கூடயே இரு பிரியா. உன்னை தொலைக்காம நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இப்படியே பேசிட்டு இருந்தா நானே உன்னை கரஸ்பாண்ட்ட மாட்டி விட்டுருவேன். நீ அந்த மாதிரி செய்ய மாட்ட பிரியா. ஆபத்துல என்ன காப்பாத்துவ தவிர ஆபத்துல சிக்க வைக்க மாட்ட. உன்னை திருத்தவே முடியாது. ஹாய். டேய், திஸ் இஸ் டூ மச் டா. ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல வந்து நிக்கிறேன், கொஞ்சம் கூட கண்டுக்காம ஒரு ரேடியோ பைக்கை ரசிச்சு தொடச்சிட்டு இருக்க. என்ன விட உனக்கு அந்த பைக் முக்கியமா போயிடுச்சா? கண்டிப்பா. என்னது? ஒரு அழகான பொண்ணை கூட்டிட்டு போற பைக்கு, அதுவும் அழகா இருக்க வேணாமா? அப்படின்னா ஓகே தான். இன்னும் கொஞ்சம் நல்லா தொட. இதுக்கு மேல தொடச்சா பெயிண்ட் உதிர்ந்துரும். சரி ஜெயா, நீ உன்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கு என்ன பண்ணுவ? ஊர் ஊரா போய் எனக்கு ஹாப்பி பர்த்டே எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு பிரச்சாரம் பண்ணுவேன். நீ செஞ்சாலும் செய்வ. ஓய், என்ன நக்கலா? அப்போ ஒழுங்கா சொல்லு. வழக்கமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதான் நானும் பண்ணுவேன். வழக்கமானா புது ட்ரெஸ் போட்டு கேக் வெட்டுறது தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்டோட வருவாங்க, கோரஸா ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாடுவாங்க. கேட்கவே காமெடியா இருக்கும். ஆனா இந்த பர்த்டே அந்த மாதிரி இல்லடா, ரொம்ப ஸ்பெஷல். ஏன்? ஏன்னா இந்த பர்த்டேல நீ என் கூட இருக்க போற. நான் உன் கூட இருந்தேனா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா ஜெயா? ஏன்டா, ஒரு பாண்ட் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் நம்பியா? சரி சொல்லு, உன் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்? கிஃப்ட் எல்லாம் எதுக்கு கார்த்திக்? நீ எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் தானே. இந்த அல்வாலாம் வேணாம், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா கார்த்திக்? என்ன பிடிக்கும்னு சொல்லுவ அதானே? கலக்குற கார்த்திக், இப்பதான் நீ என்ன சரியா புரிஞ்சிட்டு இருக்க. சொல்லு ஜெயா, உனக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ, இந்த கேள்வியை இந்த சீன்ல இன்னும் எத்தனை தடவை கேட்க போறியோ? அதை நீ சீக்கிரமா பதில் சொல்றத பொறுத்து இருக்கு. கார்த்திக், பர்த்டே கிஃப்ட்லாம் யாராவது கேட்டு வாங்கி தருவாங்களா? சர்ப்ரைஸா தானே வாங்கி கொடுக்கணும். அது கரெக்ட் தான். ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும் தான் சரியா தெரியவே மாட்டேங்குதே. அதான் என் ப்ராப்ளம். ஏன்டா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியாதா? சின்னதா ஒரு க்ளூ கூட. போடா, இத்தனை நாளா என் கூட பழகிட்டு இருக்க, எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியாதா? நான் என்ன நீ பெரிய ரொமான்டிக் ஹீரோன்னு நினைச்சேன். கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிடா. யோசிக்கிறேன். வழக்கமானதா இல்லாம கொஞ்சம் மாத்தி யோசிடா. இந்த பர்த்டேக்கு எனக்கு எத்தனை கிஃப்ட் வந்தாலும் நீ கொடுக்குற கிஃப்ட் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். டேய், நானும் உன்னை ஒரு அம்மாஞ்சின்னு தாண்டா நினைச்சேன். ஆனா நீ அம்மாஞ்சி இல்ல சில்பான்சின்னு ப்ரூவ் பண்ணிட்டடா. டேய் குல்லா, கொஞ்சம் புரியுறமே பேசுறா. செய்யறதையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இந்த அப்பாவித்தனத்தெல்லாம் பிரியாவோட நிப்பாட்டிக்கோ, ஏன்ட்ட வேண்டாம். புரியுதா? புரியுது புரியுது. ஆனா உன் வயிறு ஏன் எப்படி எரியுதுன்னு தெரியலையே. இல்ல, திடீர்னு உனக்கு எப்படி இந்த அளவுக்கு தில்லு வந்துச்சுன்னு தான் தெரியல. எல்லாம் காதல் செய்யும் மாயம். நீ முதல்ல விஷயத்துக்கு வா. இருந்தாலும் அது எப்படி அவ்வளவு தில்லா பண்ண? டேய் குல்லா, வீணா உதப்பட்டு சாவாத. பட்டுன்னு மேட்டரோட. இல்ல, காலேஜ்ல எல்லா பிளாக்லயும் ஸ்டாப் பிளாக்ல வர மாதிரி நம்ம கரஸ்பாண்டன்ட் வந்து அவனை கதி கலங்க வச்சிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தில்லு இருந்தா காரிடர்ல வச்சு பிரியா கூட போட்டோ செஷன் நடத்தி இருப்ப. ஓ, அத சொல்றியா? என்னடா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? இதெல்லாம் ஒரு விஷயமாடா? நான் மொபைல் கேமரால போட்டோ எடுத்ததுக்கு அந்த அம்மா இவ்ளோ பில்டப் கொடுக்குறாங்க. நான் என்ன பிரியாவோட டுவேட்டா பாடிட்டு இருந்தேன். செஞ்சாலும் செய்வடா. அதனாலதான் உனக்கு இதுக்கே அட்வான்ஸா வார்ன் பண்றாங்க. பாத்து நடந்துக்கடா. இனிமேலாவது உன் போட்டோ செஷன் ரொமான்ஸ் எல்லாம் காலேஜ் வெளியே வச்சுக்க. நேரம்டா, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு.
நானாச்சும் அட்வைஸ் பண்றேனே, அதுக்கு சந்தோஷப்படு. ம். ம். முறைக்காதடா. ஒரு நண்பனை நல்ல விஷயம் செய்யும்போது பாராட்டுறதை விட தப்பு செய்யும்போது புத்திமதி சொல்றான் பாரு, அவன் தான் உண்மையான நண்பன். எந்த புக்ல அடிச்சது இது? இதெல்லாம் ஒரு ஃப்ளோல கொட்டுறது தான். பாத்ரா ரொம்ப கொட்டாத, அப்புறம் அவனா உன்னை கொட்டிட்டு போறான். ஹைடா. ஹாய்டா. என்னடா பொம்பளைங்க சீரியலை பார்த்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ யாரோட கதை ஓடுது? இவ்ளோ நேரம் நம்ம அசோக்கோட கதை தான். இப்பதான் சின்னதா ஒரு கமர்ஷியல் பிரேக், விளம்பர இடைவேளை. என்னது? சந்தனம் இந்த வாரம் அசல் கல்லூரி மாணவன் சரவணனுக்கு அசலும் வட்டியுமாக சேர்த்து ஃபீஸ் கட்டினார் 3ஆம் ஆண்டு மாணவி கவிதா. பக்கத்துக்கு பக்கம் சீனியர்ஸின் வைத்தெரிச்சல், படிக்க படிக்க ஜூனியர்ஸின் புலம்பல். ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட். டேய், நீ காலேஜுக்கு வர்றது படிக்கிறதுக்கு இல்லடா, காலேஜில் படிக்கிற பசங்களோட டீட்டெயில்ஸை தேடி பிடிக்க. பேசாம நீ ரிப்போர்ட்டர் ஆயிட. டேய், அவன் ரிப்போர்ட்டர் ஆகுறது இருக்கட்டும், முதல்ல இந்த கவிதை யாருன்னு சொல்றா? அத்தை பொண்ணு. என்னது? போடா, அவ பேர் கவிதா, வயசு 21, தேர்ட் இயர் படிக்கிறா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். டேய், இது எங்களுக்கே தெரியும்டா. நாங்க உன்கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறோம். இதுக்கு மேலே நீங்கள் என்னதான் துருவி துருவி கேட்டாலும் இல்லை அடிச்சே கேட்டாலும் இதான் உண்மை. இதுக்கு மேலே எனக்கு வேற எதுவும் தெரியாது. டேக்குள்ளா, உன் கிரிமினல் பிரெயினாலே அவ யாரும் கண்டுபிடிக்க முடியல. இவனுக்கு அப்புறம் தெரியும். இதை யாரா ரகசிய போலீஸை வச்சுதான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறீங்க? நான் அவளை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அவளுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்வேன். பாத்துடா, வேற ஏதாவது ஏடா கூடமா செஞ்சிட போற. அப்புறம் திவ்யா உன்னை உண்டில்லன்னு பண்ணிட போறா. ஜாக்கிரதை. டேய், இவனை உண்மை நினைச்சியா? டேய், என்ன மாதிரி இருக்கிற ஆட்களை கூட நம்பிடலாம், ஆனா ஒண்ணுமே தெரியாம பூனை மாதிரி இருக்காங்க பாரு, அவங்கள நம்பவே கூடாது. டேய், அது நீ சொல்றியா? நீ ரொம்ப நல்லவனாடா. பின்ன என்னடா, எனக்கே எங்க வீட்டுல ஃபீஸ் கட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா உனக்கு மட்டும் ஃபீஸ் கட்ட எங்க இருந்துடா வர்றாங்க? இந்த வருஷம் கவிதா, அடுத்த வருஷம் சங்கீதா, அதுக்கடுத்த வருஷம் கீதாவா? ஆமாடா சரவணா, பொதுவா அந்த பசங்களாம் காலேஜ் ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சு முடிப்பாங்க. ஆனா நீ பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல படிச்சு டிகிரி வாங்கிற போல இருக்கே. பயங்கரமான ஆள்றா நீ.